ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்டில் வரலட்சுமி விரதத்துக்கு நான் என்ன நெய்வேத்தியம் செஞ்சேன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சக்கரை பொங்கல், அதே நேரத்தில் பருப்பு வடை எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சக்கரை பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சக்கரை பொங்கலை இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல எப்படி செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாம வீடியோலுக்கு போலாம். பருப்பு வடை செய்யறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை ஊற வச்சுக்கணும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். கடலை பருப்பு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ பருப்பு வந்து நல்லா கழுவியாச்சு. இது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பொங்கல் செய்கிறதுக்கும் அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க. 2-3 தடவை நல்லா கழுவியாச்சு. இதுவும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, அரிசி வந்து 1/2 மணி நேரமாக நல்லா ஊறி இருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் செய்கிறனால இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் வந்து வீணாக போகாமல் இருக்கும். 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. ப்ரெஷர் குக்கரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து பாத்திரத்தையும் அது மேலே வச்சுட்டு 1 சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு ஹை ஃப்ளேமில் 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 4-5 துண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய துண்டாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் முதல்ல கொரப்பாக நல்ல பல்ஸ் மோடில் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சல்லடையில் நல்லா வடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பாதி அளவுக்கு பருப்பை சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில். இதை சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் 2-3 சுற்றும், நார்மல் மோடில் வச்சு மறுபடியும் ஒரு 2-3 சுற்றி இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரப்பாக இருக்கணும். நைஸாக ஆட்டக்கூடாது. அங்கங்கே முழு பருப்பாக இருந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரும்போது சாப்பிடும்போது நல்லா கடுக்கு முடுக்குன்னு இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மீதி உள்ள பருப்பை இதே மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி அதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேட்சும் நல்லா ரெடி பண்ணியாச்சு. 10லேருந்து 15 சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால வடை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகா வந்து 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் உப்பு படுற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி நல்லா உருட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் ஒரு பக்கத்துக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெல்லமும் 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரையட்டும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பொங்கலுக்கு தேவையான முந்திரியெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னு 10லேருந்து 15 முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா பொரியட்டும். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா பொன் நிறமானோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பொதுவாக நம்ம ப்ரெஷர் குக்கரில் ரைஸோ அப்படி இல்லைனா பருப்பு வச்சாலோ மூடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி தண்ணி அப்படி இல்லைனா பருப்போட தண்ணி வந்து கண்டிப்பாக படும் விசில் வரும்போது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம், அதாவது ப்ரெஷர் குக்கர் மூடியும் சரி ப்ரெஷர் குக்கரும் சரி வீணாக போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல பதமாக வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, அதே நேரத்தில் அடி பிடிக்கவும் இல்லை. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தூசு மணல் இருந்தால் இந்த வடிகட்டிலே நல்லா தங்கி நின்றோம். வெள்ளை கரைசல் சேர்த்த பிறகு பொங்கலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். கைவிடாமல் 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. அதே நேரத்தில் நல்லா பதமாக வெந்து வரும், நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்க 2-3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கு. நம்ம வெல்லம் சேர்த்தோம், அதே நேரத்தில் கருப்பட்டி சேர்த்ததுனால தான் உங்களுக்கு கலர் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனில் இருக்கு. இப்போ பொரிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. மகாலட்சுமி பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம் 1 சிட்டிக்கு அளவு சேர்த்தா சரியா இருக்கும். மறக்காம சேர்த்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப வாசமா இருக்கும். அதே நேரத்தில் வரலட்சுமி விரதனால கண்டிப்பா இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப பிரமாதமா, ரொம்ப சுவையா, அதே நேரத்தில் நல்ல கமகமான பச்சை கற்பூர வாசத்துல ரொம்ப அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு போட்டு வச்சிருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. உருட்டி வச்சிருக்க வடைகளை இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தட்டிக்கோங்க. உள்ளங்கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு ஸ்லைட் ப்ரௌன் கலர் ஆனோன்னு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனோன்னு திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ அடுப்புல இருந்து எடுத்துடலாம். மீதி உள்ள வடையும் இதே மாதிரி தட்டி எல்லாத்தையும் பொரிச்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இஞ்சி கொஞ்சம் அதிகம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வடை டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வெங்காயமும் சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வடையும் ரெடி ஆயிடுச்சு, அதே நேரத்தில் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். வழக்கமாக நம்ம செய்கிற பொங்கல் மாதிரியே தான். ஆனால் இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு போடுறதுனால உங்களுக்கு சாப்பிடும்போது அங்கங்கே கடலைப்பருப்பு நல்ல வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செஞ்சனால சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு 10-15 நிமிஷத்துக்கு நீங்கள் பொங்கல் ரெடி பண்ணிடலாம். அரிசி மட்டும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். வேலைக்கு போகிற நிறைய பெண்கள் வீட்டில் விசேஷ நாட்களில் பொங்கல் வைக்க முடியாது, வடை செய்ய முடியாதுன்னு யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக டைம் இருக்காது காலை நேரத்தில். இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். அதே நேரத்தில் நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லா விசேஷத்துக்கும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர் குக்கர்லேயே நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்தடுத்து வர விசேஷங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி சக்கரை பொங்கல் அதே நேரத்தில் பருப்பு வடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெய்வேத்திய ரெசிபிஸ் அதே நேரத்தில் சட்டுன்னு 10-15 நிமிஷத்துல செய்யற மாதிரி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.